சபைக்குள் முட்டாள்தனமாக செயற்பட வேண்டாம். இரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம் அறவிட்ட ஜாழ் தனியார் வைத்தியசாலை. டெங்கு பரிசோதனையின் போது வீடொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி. வடக்கு கிழக்கு கரையோர பகுதிகள் குறித்து அனுரவின் உத்தரவு. உயர்தர பரீட்சை தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. வங்கிக் கணக்குகளை பயன்படுத்துவோருக்கு வரும் ரகசிய அழைப்புகள். விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. சுரேஷ் சலேவுக்கு அறுவை சிகிச்சை. கட்டநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணியொருவர் கைது. ஹோட்டல் ஒன்றில் 500 பவுன் தங்கத்துடன் சிக்கிய 10 பேர். பின்னணியில் வெளியான தகவல்கள். அறக்கலைய வழக்கில் சிக்கிய தேசபந்து தென்னகோன் சற்று முன் நீதிமன்றத்தில் முன்னிலையான கோட்டாபய ராயபக்ச. சபைக்குள் முட்டாள்தனமாக செயற்பட வேண்டாம். அர்ச்சுனா. சபாநாயகரின் கருத்தால் கடும் வாக்குவாதம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நிலையியல் கட்டளைகள் தொடர்பில் எழுப்பிய கேள்வி குறித்து சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளைகள் குறித்த கேள்வியை எழுப்பவிருந்த சந்தர்ப்பத்தில் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரை வினாவை கேட்பதற்கு முன்னதாக அதற்கு தடை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கிய சபாநாயகர் முட்டாள்தனமாக நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டாம் என கூறினார். மேலும் நாடாளுமன்றை ஒரு விளையாட்டுத்தனமாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் எனவும் எச்சரித்திருந்தார். இதன்போது சபாநாயகரின் கருத்துக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எதிர்ப்பை வெளியிட்டார். நிலையியல் கட்டளைகளின்படி எந்த ஒரு உறுப்பினருக்கும் மோசமான முறையில் தகாத வார்த்தைகளால் குற்றம் சாட்ட முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முட்டாள்தனமாக உரையாற்ற வேண்டாம் என நீங்கள் கூறிய விடயம் பொருத்தமற்றதாக பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்துள்ள நீங்கள் நிலையியல் கட்டளைக்கு ஏற்ப செயற்படுங்கள். கேள்விகளை எழுப்புவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கள். இந்த உயரிய சபையில் உள்ள ஒருவருக்கு முட்டாள்தனம் என்று கூற வேண்டாம். அது பொருத்தமற்றது என சஜித் பிரேமதாச கூறியிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவும் தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார். சபாநாயகரே, இந்த சபையில் அனைத்து உறுப்பினர்களும் நிலையியல் கட்டளைக்கு அமைவாகவே செயற்படுகின்றனர். இதுவரை காலமும் நாடாளுமன்றில் மிகவும் மோசமாக அர்ச்சனாவை போல எவரும் நேரத்தை வீணடித்து செயற்படவில்லை. உளநோயாளர்கள் போலவே இவர்கள் நடந்து கொள்கின்றனர். ஒளிவாங்கியிலும் காணொளிகளிலும் இவர்களில் செயற்பாட்டை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த 4 சுவர்களுக்குள் இருப்பவர்கள் அனைவரும் சாட்சியாளர்கள். இவரின் செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் ஏளனமாக மாற்றும் செயற்பாடு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவரின் அருகில் அமர முடியாது என கடிதம் சமர்ப்பித்துள்ளார். யாழில் இவரால் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட நடத்த முடியவில்லை. எனவே நாங்கள் ஏன் பொறுமையாக இருக்கின்றோம் என்றால் அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் சிகிச்சை பெற்றால் சரிவரும் என கருதுகின்றோம். இங்கு பார்க்கும்போது அவர் ஒரு சபாநாயகரை எப்படி அழைக்கின்றார்? கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக முரண்பட்டுக் கொண்டாலும் தனிப்பட்ட ரீதியில் எவரும் சபாநாயகரை தாக்கி பேசவில்லை என்றார். இரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம் அறவிட்ட ஜாழ் தனியார் வைத்தியசாலை. நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட முழுமையான இரத்த பரிசோதனை ஒன்றுக்கு நோயாளிகளிடம் அதிக கட்டணம் அறவிட்டதை ஒப்புக்கொண்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு 3 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் மேற்கொள்ளப்படும் சில மருத்துவ பரிசோதனைகளுக்காக அறவிடப்படும் கட்டணங்கள் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் அதிகபட்ச கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய முழுமையான இரத்த பரிசோதனை ஒன்றிற்காக தனியார் துறையினரால் அறவிடக்கூடிய அதிகபட்ச கட்டணம் 400 ரூபாயாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் அந்த வைத்தியசாலை குறித்த பரிசோதனைக்காக 550 ரூபாய் வீதம் அறவிடப்பட்டுள்ளமை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளால் ஜூலை 13 அன்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பொன்றின் போது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு ஜூலை 21 அன்று விசாரணைக்கு வந்தபோது வைத்தியசாலை மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து குறித்த நிறுவனத்துக்கு 3 மில்லியன் ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் விதித்துள்ளது. மேலும் இழைக்கப்பட்ட குற்றம் தொடர்பில் பிரதிவாதி நிறுவனத்தின் சொந்த செலவிலேயே பிரதான பத்திரிகைகளில் அறிவிப்பொன்றை பிரசுரிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனை அல்லது மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணங்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. நீங்கள் செலுத்தும் பணத்துக்கு சரியான பட்டியல் அல்லது பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்வது உங்களது நுகர்வோர் உரிமையாக
உறுதியாகும் எனவும் தேவையான சந்தர்ப்பங்களில் அதனை ஒரு முக்கிய சான்றாக பயன்படுத்த முடியும் எனவும் அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதலாக பணம் அறவிடப்படும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு பரிசோதனையின் போது வீடொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி. பெலவத்தை பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்துக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசேட வளாக பரிசோதனையொன்றின் பொது வீடொன்றிலிருந்து துப்பாக்கியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பத்திரமுல்லை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்களால் ராணுவம், விமானப்படை, இலங்கை காவல்துறை மற்றும் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் நேற்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருமளவிலான நாய்கள் வளர்க்கப்படும் மிகவும் அசுத்தமான நிலையில் காணப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட போதே அங்கிருந்து உயிருள்ள டெங்கு நுளம்பு குடம்பிகள் மற்றும் குறித்த துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து காவல்துறையினரால் குறித்த துப்பாக்கி பொறுப்பேற்கப்பட்டதுடன் வீட்டின் உரிமையாளரான பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிருள்ள நுளம்பு குடம்பிகள் காணப்பட்ட மற்றொரு வீட்டை சோதனையிட்ட போது அவ்வீட்டின் உரிமையாளர் பொது சுகாதார பரிசோதகர்களின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் இருதரப்பினருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் நுளம்பு குடம்பிகளுடன் வளாகங்களை பேணிய குற்றத்தின் கீழ் இந்த நடவடிக்கையின் போது இனங்காணப்பட்ட 13 நபர்களுக்கு எதிராக கடவெள நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுளம்புகள் பெருக்கும் இடங்களை உடனடியாக அளித்து டெங்கு ஒழிப்பு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு கரையோர பகுதிகள் குறித்து அனுரவின் உத்தரவு. இலங்கையில் புதிதாக அபிவிருத்தியடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். அத்துடன் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். அந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக செயற்பாட்டுக் குழுவை நியமிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். வனஜீவிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு உரிய ஓய்வு விடுதிகளை அபிவிருத்தி செய்து நவீன மற்றும் உயர் தொழில்நுட்பத்துடன் மக்களுக்கு வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் மலர் வளர்ப்பை ஒரு கைத்தொழிலாக அபிவிருத்தி செய்வதற்கும் உயிர் பல்வகைமையை பாதுகாப்பதற்கும் தேசிய தாவரவியல் பூங்காக்களை அபிவிருத்தி செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. உயர்தர பரீட்சை தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. 2026 உயர்தர பரீட்சையை பிற்போட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலனையின்றி நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரோகந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பாக மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு பிற்போடுமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்க கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த மனு தொடர்பில் விரிவாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. இவ்வருடம் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு 1 மற்றும் 2 தடவைகளாக தோற்றவுள்ள மாணவர் குழுவொன்றினாலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கிக் கணக்குகளை பயன்படுத்துவோருக்கு வரும் ரகசிய அழைப்புகள். விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. போலீஸ் அதிகாரிகளின் படங்களை பயன்படுத்தியும் அவ்வாறு போலியாக ஆள்மாறாட்டம் செய்தும் சமூக வலைதளங்களூடாக மேற்கொள்ளப்படும் நீதி முறைகேடுகள் மற்றும் மோசடிகளில் இருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி போலி புகைப்படங்களுடன் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது போலீஸ் விசாரணை பிரிவுகளில் இருந்து அழைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு விடுத்து வங்கிக் கணக்குகள் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கு தொடரப்படும் என அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரகசிய விசாரணை நடத்தப்படுவதாக கூறி அதற்கு உதவி செய்தால் விடுவிப்பதாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் ஊடாக போலி போலீஸ் அடையாள சின்னங்கள், ஆவணங்கள் மற்றும் அதிகாரிகளின் படங்களை அனுப்புதல், வெரிபிகேஷன் பணிகளுக்காக முடக்கப்பட்ட கணக்குகளை விடுவிக்க கோரி வங்கிக் கணக்குகளில் உள்நுழைவதற்காக OTP இலக்கங்களை பெற்றுக் கொள்ளுதல், வேறு கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுமாறு பணித்தல் அல்லது USDT போன்ற
போன்ற கிரிப்டோ நாணயங்களூடாக பணத்தை செலுத்துமாறு அழுத்தம் கொடுத்துதல் போன்ற செயற்பாடுகளில் மோசடியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே எந்தவொரு அரசு அல்லது தனியார் நிறுவனமும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக தேசிய அடையாள அட்டை இலக்கம், வங்கி கணக்கு விவரங்கள், அட்டை இலக்கங்கள், CVV இலக்கம், கடவுச்சொற்கள் அல்லது OTP இலக்கங்களை கேட்பதில்லை என்பதால் இத்தகைய தகவல்களை கோரும் அழைப்புகள் மோசடியானவை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே கணக்கு முடக்கப்படும் அல்லது வழக்கு தொடரப்படும் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு பயந்து வேறு கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கியின் அல்லது நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது இலங்கை மத்திய வங்கி ஆகியவை தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கங்களூடாக விசாரணைகளை நடத்துவதில்லை என்பதுடன் வங்கிக் கணக்கு இலக்கங்களை வழங்கி பணத்தை வைப்பு செய்யுமாறு கோருவதும் கிடையாது என அறிவித்துள்ளது. மேலும் அறியாத நபர்கள் மற்றும் இணைப்புகள் மூலம் வெளியிடப்படும் இணையவழி பரிசுகள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான இணைய பயன்பாடுகளை தவிர்க்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆள்மாறாட்டம் செய்து பணம் பெற முயற்சிக்கும் மோசடி நபர்கள் அல்லது குழுக்கள் குறித்து கணினி குற்ற விசாரணை பிரிவின் இலக்கங்களுக்கு உடனடியாக அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கணினி குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர் 07185929118. கணினி குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் 07185911765. கணினி குற்ற விசாரணை பிரிவு 01123000756. இதுபோன்ற மோசடிகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று எழுத்து மூலம் முறைப்பாடு செய்யும் வசதியும் காணப்படுவதாக போலீஸ் தலைமையகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. சுரேஷ் சலேவுக்கு அறுவை சிகிச்சை. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேவுக்கு தேசிய வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலையின் இதயவியல் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 7ஆம் தேதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ் சலே பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக இதயவியல் பிரிவுக்கு மாற்றப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட காலத்தில் சலே நீண்ட நாட்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளின் அடிப்படையில் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணியொருவர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட் தொகையொன்றை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்து அவற்றை விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு சென்ற விமான பயணியே கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர் கொண்டு சென்ற பயண பொதிகளுக்குள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான 33,000 சிகரெட்டுகள் அடங்கிய 165 சிகரெட் பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மதிப்பு சுமார் 49,50,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாரதியாக பணியாற்றும் மலேசிய நாட்டை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். ஹோட்டல் ஒன்றில் 500 பவுன் தங்கத்துடன் சிக்கிய 10 பேர். பின்னணியில் வெளியான தகவல்கள். கண்டி வத்தேகம மடவளை பகுதியில் சுமார் 500 பவுன் தங்கம் மற்றும் பெருந்தொகை பணத்துடன் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இருந்து கண்டிக்கு வந்துள்ள சந்தேக நபர்கள் வத்தேகமவில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் தங்கியிருந்த போதே நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 கிலோ 930 கிராம் மொத்த எடையுடைய கொண்ட 4 தங்க கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இவர்களிடமிருந்து 1,69,00,000 ரூபாய் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இவை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர்கள் தங்க தொகையை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காகவே கொண்டு வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது ஒப்புக்கொண்டுள்ளனர். எனினும் கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் பணத்துக்கான முறையான உரிமையை நிரூபிக்கும் எந்தவிதமான ஆவணங்களும் அவர்களிடம் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. இதற்கமைய வத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களை இன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர். அறக்கலைய வழக்கில் சிக்கிய தேசபந்து தென்னக்கோன். உயர் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் குற்றப்புலனாய்வு அதிகாரி நளின் ஸ்ரீ ஜந்தா ஆகிய இருவருக்கும் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது
போதே மேற்கண்டவாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அறக்கலைய போராட்டத்தின் போது மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் குற்றப்புலனாய்வு அதிகாரி நளின் ஸ்ரீயந்தா ஆகிய இருவரும் அனுருத்த பண்டார என்ற இளம் சமூக ஆர்வலரை கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று உயர்நீதிமன்றம் இவர்கள் செய்தது அடிப்படை உரிமைகளை மீறல் என தீர்ப்பளித்துள்ளது. அனுருத்த பண்டார என்ற இளைஞர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த பின்னர் உயர்நீதிமன்றம் மேற்கண்டவாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சற்று முன் நீதிமன்றத்தில் முன்னிலையான கோட்டாபய ராயபக்ச திரண்டுள்ள முக்கிய ஆதரவாளர்கள் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதிலிருந்தும் தடுத்து வைப்பதிலிருந்தும் தடுக்கும்படி கோரி தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச முன்னிலையாகியுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இன்று வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தும் விசாரணைகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதிலிருந்தும் தடுத்து வைப்பதிலிருந்தும் தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகளை இன்றைய தினத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் கோட்டாபய ராயபக்ச அவருடைய ஆதரவாளர்களுடன் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் நாமல் ராஜபக்சவின் வருகையை தொடர்ந்து ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசரி வருகை தந்துள்ளார். டிபிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.